வணக்கம். நாம கதைகள்ல, புராணங்கள்லலாம் அன்பு, தியாகம், அர்ப்பணிப்புன்னு நெறைய விஷயங்கள கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில சாத்தியமா? இன்னைக்கு அந்த கேள்விக்கு விடை சொல்ற ஒரு நிஜ கதைய தான் நாம பார்க்க போறோம். இது முருகலட்சுமிங்கிற ஒரு நவீன கால கண்ணகியோட கதை. காலத்தின் கண்ணகி. அடேங்கப்பா! என்ன ஒரு பெரிய வார்த்தை. ஒரு சாதாரண பெண்ண எதுக்காக நம்ம வரலாறுல வர்ற ஒரு பெரிய கதாபாத்திரத்தோட ஒப்பிடணும்? வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, பகுதிக்குள்ள போலாம். காலத்தின் கண்ணகி. யார் இவங்க? இங்க பாருங்க, ஒரு பக்கம் சிலப்பதிகாரத்தோட கண்ணகி, தான் கணவனுக்காக நீதி கேட்டு கோபத்துல ஒரு நகரத்தையே எரிச்சவங்க. இன்னொரு பக்கம் நம்ம காலத்துல வாழ்ந்த சீனு, அவங்க தன் கணவனுக்காக அன்பால ஒரு குடும்பத்தையே உருவாக்கினவங்க. ரெண்டு பேருமே கணவனுக்காக நின்னவங்க தான், ஆனா அவங்க போன பாதை தான் வேற வேற. சீனு செவல்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவங்க. இயல்பாவே ரொம்ப மென்மையானவங்க, அன்பு நிறைஞ்சவங்க. அவங்களோட கொள்கையே என்ன தெரியுமா? மத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுல தான் தன்னோட சந்தோஷம் இருக்குன்னு நம்புனாங்க. இந்த ஒரு குணம்தான் அவங்க வாழ்க்கையோட அஸ்திவாரமாவே இருந்துச்சு. அடுத்ததா அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம் அன்பின் தொடக்கம், அதாவது அவங்களோட திருமண வாழ்க்கை. சீனுவுக்கு கழுகுமலையைச் சேர்ந்த இளமாறன் கூட கல்யாணமாச்சு. இளமாறன் ரொம்ப நல்லவர், உழைப்பாளி. ஆனா ஒரு சின்ன ஹோட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. வருமானம் ரொம்ப கம்மி. சொல்லப்போனா வறுமை அவங்க குடும்பத்தோட ஒரு அங்கமாவே இருந்துச்சு. அந்த வறுமையால இளமாறன் சோர்ந்து போகும்போதெல்லாம் சீனு சொல்ற இந்த வார்த்தைகள் தான் அவருக்கு பெரிய பலமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கை ஒன்னும் பெருசா இல்லதான், ஆனா நம்ம மனசு பெருசுங்க. பாருங்க, இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல, இதுதான் அந்த குடும்பத்தோட தாரக மன்றமாவே மாறிடுச்சு. சீனு ஒரு மனைவியா மட்டும் இல்ல, அவங்க தான் அந்த குடும்பத்தோட ஆணி வேறு. கணவரோட சோர்வ போக்குற ஒரு புன்னகையா, பிள்ளைங்களோட தேவைகளை பாத்துக்கிற அம்மாவா, தன்னோட அன்பால மொத்த குடும்பத்தையும் ஒரு குடைக்கு கீழ கொண்டு வந்தாங்க. இப்போ கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. தியாகத்தின் வைராக்கியம். அதாவது சீனு எடுத்த ஒரு சபதம். வைராக்கியம், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சாதாரணமானதில்ல. இது ஒரு சபதம். எப்படியாவது தன் கணவனையும் குடும்பத்தையும் இந்த கஷ்டத்திலிருந்து மேல கொண்டு வந்தே தீருவேன்னு அவங்க மனசுக்குள்ள எடுத்த ஒரு அசைக்க முடியாத முடிவு. அந்த சபதத்தை நிறைவேத்த சீனு ஒரு ரகசிய திட்டத்தை போட்டாங்க. ஆமா, தன் கணவருக்கு கூட தெரியாம ராத்திரி நேரத்துல சின்ன சின்ன கைவினை பொருட்கள் செஞ்சு வித்தாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி வீட்டு பக்கத்திலேயே ஒரு சின்ன துணிக்கடை ஆரம்பிச்சாங்க. எல்லாமே ரொம்ப ரகசியமா நடந்துச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பல ராத்திரி கண் முழிச்சு வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க முகத்துல எப்பவும் ஒரு புன்னகைதான் இருக்கும். தன்னோட கஷ்டத்தை வெளிய காட்டிக்காம குடும்பத்துக்காக மெழுகு வருத்தி மாதிரி தன்னைத்தானே உருக்கிக்கிட்டாங்க. அடுத்ததா உழைப்பால் உயர்ந்த குடும்பம். அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி இது. அவங்களோட இந்த வளர்ச்சி பாதைய கொஞ்சம் பாருங்களேன். ஆரம்பத்துல இளமாறன் ஒரு சாதாரண ஓட்டல் ஊழியர். சீனுவோட இந்த ரகசிய உழைப்புல கிடைச்ச பணத்தை வச்சு இளமாறன் வேலை செஞ்ச ஹோட்டல்லையே ஒரு பங்க வாங்குறாரு. அடுத்த சில வருஷத்திலேயே அந்த ஹோட்டல் பெரிய வளர்ச்சி அடையுது. இளமாறனும் ஒரு மதிக்கப்படுற தொழிலதிபரா வளர்ந்து நிக்கிறாரு. அப்போ சீனுவோட தியாகத்தால என்னெல்லாம் கிடைச்சது? கணவருக்கு சமூகத்துல ஒரு நல்ல பேரு, மரியாதை, பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, குடும்பம் வறுமையிலிருந்து ஒரு வசதியான வாழ்க்கைக்கு மாறுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இளமாறன் ரொம்ப பெருமையா சொல்ற ஒரு விஷயம், என் வெற்றிக்கு காரணம் என் மனைவி சீனு தான் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வரும். சீனுவின் பாடம். இந்த கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இப்படி ஒரு பொண்ணு இந்த காலத்துல இருக்காங்களே, இது அதிசயம்தான். இது யார் சொன்னது தெரியுமா? அந்த ஊர் மக்கள் சீனுவை பார்த்து சொன்ன வார்த்தைகள். அவரோட தியாகமும் அன்பும் அவங்கள சுத்தி இருந்தவங்களே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இதுவே அவங்க ஏற்படுத்தின தாக்கத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. இங்க நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. குடும்பம் நல்ல வசதியான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் சீனுவோட குணம் கொஞ்சம் கூட மாறல. அதே பணிவு, அதே அன்பு, கணவர் மேல வச்சிருந்த அதே பாசம். செல்வம் அவங்களோட நல்ல குணத்தை மாத்தவே இல்ல. ஆஹா, நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்பி வர்றோம். நளாயனி, கண்ணகி, சாவித்ரி இவங்களோட தியாகத்தெல்லாம் நாம கதைகள்ல தான் கேட்டிருக்கோம். ஆனா சீனு அந்த எல்லா நல்ல குணங்களுக்கும் ஒரு நவீன காலத்து நிஜ உருவமா வாழ்ந்து காட்டியிருக்காங்க. சீனுவோட கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு ஆழமான கேள்விய கேக்குது. சுயநலம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்ற இந்த காலத்துல எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத உண்மையான அன்போட வடிவம் எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில
நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளதான் தேடணும்.